பார்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதே. பார்த்தது அவரே தப்புன்னு தான் அவரே நிறைய கருத்து அவரே வைக்கிறாங்க. வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவரே வந்து அவங்களுக்கு ஸ்டே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. வர வச்சு பார்த்துருக்காரு. அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஏன் வர வச்சு பார்க்க கூடாதுன்னா? இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்துட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. எங்க அம்மாவோட கால்ல வந்து அவ்ளோ பெரிய நடிகர் விழுந்தாரு. அவர் விழுகும்போது எங்களுக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க எல்லாருமே கண்ல தண்ணி வச்சுட்டு தான் பேசுறாங்க. ஸோ இத எதுக்கு கால்ல விழுகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்கறாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கால்ல விழுந்தது நம்ம யாரு பார்த்தோமா? பார்க்கல. இல்லையா? அண்ட் அவர் வந்து ஒரு 10 வயசு குழந்தை கால்லலாம் விழுந்துடல. அவரு அந்த அந்தந்த புள்ளைங்க விழுந்திருந்தால், அந்த அந்த பையனோட அம்மா, ப்ராபப்ளி இவரோட அம்மா வயசு இருந்திருக்கலாம். இல்ல அக்கா வயசு இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட கால்ல விழுந்திருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் விழணும் அப்படின்றதுல ஆ எனக்கு தெரியல. விழுந்தா என்ன தப்பு? விழுந்தாரு, சாரி கேட்டாருன்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன எப்படி கொண்டுட்டு வராங்கன்னா, அவர் தப்பு பண்ணனால தான் போய் கால்ல விழுந்திருக்கிறாரு. ஆ, அவர் மேல தப்பு இருக்க கண்டு தான் போய் கால்ல விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிற முன்வைக்கிறாங்க. ஆமா. சோ எந்த இடத்துல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? இல்ல. இதுதான். இப்போ இவரு வந்து இவங்களுக்கு சொன்ன மாரி இவரு வந்து இவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்னென்ன நெசசரியோ, நீட்ஸோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு இத முடிச்சிருக்கலாம். இவரு கால்ல விழுந்தாங்கன்னு இப்ப வந்து வெளில சொல்றாங்க பாருங்களேன். அவங்க மூலமா நமக்கு என்ன தெரியுது? இவரு தப்பு பண்ணியிருக்காரு. அதனால தான் கால்ல விழுந்திருக்காரு. இத வந்து இவரு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த 41 குடும்பத்தாளுங்க. அவங்க மூலியமாவே இத அப்படி தெரிய வச்சுட்டாரு. நான் தப்பு பண்ணேன். அதனால நான் கால்ல விழுறேன். தப்பு பண்ண நான் ஏன் கால்ல விழுறேன்?